ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலக்கீரை சப்பாத்தியும் முட்டைக்கோஸ் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கை ஃபுல்லாக பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம இந்த பாலக்கீரையை அதில் போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த பாலக்கீரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன பகுதியை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கீழே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்ச பிறகு நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இந்த சப்பாத்தியை தோசைக்கல்லில் போடுங்க. இப்போது இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு எண்ணெய் தடவி 1 நிமிஷம் வேக வச்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம முட்டைக்கோஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு அதிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு வாணலியில் நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா முட்டைக்கோஸையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் இல்லை அப்படின்னா நார்மலான உப்பே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே 2 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கோஸை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த மசாலா தண்ணியை இதில் ஊற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்த 2 தக்காளியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க.
இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நல்லா திக்காகி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாலக்கீரை சப்பாத்தி முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.